Hello friends, welcome to Rama World. My bangle collection. என் வளையல்கள் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேங்கிள்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போது ஈஸியாக நம்ம எந்த பேங்கிள் வேணுமோ எடுக்க முடியும். அப்படியே ஓப்பனில் வச்சிட்டிங்கன்னா எல்லா வளையலும் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் கவர் பண்ணி வச்சுருங்க. வளையல் ஸ்டாண்டு இருந்தால் வளையல் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போது கலையாமல் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இது க்ரீன் கலர் வளையல். இது இன்னும் யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால யூஸ் பண்ணல. தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன். அடுத்து ப்ளூ கலர் வளையலுங்க. இதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வாங்குவேன். ஓவர் டைட்டாக வாங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு கழட்டி போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்கிக்கிறது உண்டு. இது பிளெயின் பேங்கிள்ஸ். பிளெயின் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரேர் தான். இது ஒரு அவசரத்துக்காக வாங்கினது, பேங்கிள்ஸ் இல்லாதப்போ. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்குறது பிளாக் பேங்கிள்ஸு. பிளாக் அந்த அளவுக்கு வாங்கினதில்லை. மெரூன்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே ரெட்டும் க்ரீனும் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கையில் போட்டுக்கிட்டேன். திஷ்டி ஆகுது, கழியும். காமெடியாக இருக்குது நினச்சா. மெரூன்னு நினச்சி பிளாக் வாங்கிட்டேன். இது ஒரு சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இதுக்கு அடுத்து வர வளையலும் இந்த வளையலும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த பேங்கிள் வீடியோ ஆல்ரெடி நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஐம்பொன் வளையல். இது மட்டும்தான் வச்சுருக்கேன் நான் ஐம்பொனில். பிளெயின் பேங்கிள்ஸ் இருக்குது, அது ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. அதை காட்டலை நான் வீடியோவில். சரிங்களா? அது இல்லாமல் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நானே பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணது தான். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கொஞ்சம் ஒர்க்கு தான். அதே டைமில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரேராக யூஸ் பண்ணலாம். மேட்சிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுவும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டிக் பண்ணது, நானே பண்ணது தான். இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் இருக்கும் செஞ்சு. எப்போயாவது ரேராக சுடிதார் யூஸ் பண்ணும்போது பண்ணுறது உண்டு. இது பிளெயின் பேங்கிள்ஸ், ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலை. இதுவும் எப்போயாவது மேட்சிங் பண்ணும்போது போடுவேங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பேங்கிள்ஸ். கையில் போட்டிருக்கேன் நான் பாருங்கள். அந்த பேங்கிள் தான் இது. 4 வாங்கினா 2 யூஸ் பண்ணிட்டு 2 வச்சுப்பேன். சரிங்களா? பேங்கிள்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது என் தங்கை கிஃப்ட் பண்ணது. இதுவும் சுடிதார் போடும்போது போடுவேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குது இல்லைங்களா? அதனால். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணது. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. எப்போயாவது யூஸ் பண்ணுவேங்க. இப்போது என்கிட்ட இருக்கிற எல்லா வளையலும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பேங்கிள்ஸ் போடுறத விரும்ப மாட்டாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன். நிறைய போடலைன்னா கூட 1-2 வளையலாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம கல்ச்சர். சரிங்களா? தமிழ்நாடுன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதுக்கு உதாரணமாக இதை சொல்லலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி வளையல் பிடிக்குங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.